எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வயரிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதோட கண்டினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் உள்ள சுவிட்ச் பாக்ஸிலேருந்து உள்ளே உள்ள இந்த ஜங்ஷனுக்கு நம்ம ஃப்ரிங்கை உள்ள அமிச்சாச்சு. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஒரு 5 லைட் பாயிண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 5 லைட் பாயிண்டில் சென்டர் உள்ள லைட் பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஜங்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதை ஃப்ரிங்கை விட்டு அதில் உள்ள வயர் எடுத்து இங்கே கொண்டு வந்துடுவோம். இதை கொண்டு வந்து நம்ம தனியாக ஒரு லைனாக கொடுத்துட்டு மற்ற உள்ள 4ஐயும் ஒன்றா லூப் பண்ணி ஒரே ஒரு பாயிண்ட்டாக வெளியே கொண்டு போய் கொடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிங்கை உள்ள அமுச்சு விட்டு இதில் வரும் பாருங்கள் ஃப்ரிங்கு, வந்தோடனே அந்த ஃப்ரிங்கை எடுத்து விட்டு நம்ம வேறு கட்டி இழுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இயங்கக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 பேர் நம்ம கொடுத்தே ஆகணும், ஃபேஸ் 1 நியூட்ரல் 1. இந்த இடத்துல நம்ம ஒரு லைட்டை மாட்ட போகிறோம். அதுக்காக அந்த ஃபேஸ் நியூட்ரலையும் ஒரு வயரில் கட்டி ஒரு ஃப்ரிங்கில் கட்டி நம்ம இழுத்துக்கலாம். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேயே வச்சுருவோம். இது தனியாக ஒரு பாயிண்ட் ஆகும். மிச்சம் உள்ள இந்த 4 ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 4 ஜங்ஷனே 4 லைட்டை போட்டு விட்டு அதை ஃபுல்லாமே ஒன்றா லூப் பண்ணி அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வயர் வந்துடுச்சு. இதில் வந்து இந்த நியூட்ரல் வயர் மட்டும் அவுத்து விட்டு ஃபேஸை நேராக நம்ம சுவிட்ச் பாக்ஸில் கொண்டு போயிடலாம். இந்த நியூட்ரல் வந்து நம்ம மற்ற வயரோட சேர்த்து வேறு நியூட்ரலில் ஜாயிண்ட் அடிச்சு விட்டுலாம். ஒரு வேலை சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கான வயர் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு உள்ள 4க்குமே நம்ம லூப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இல்லை ஃபிங் அமுச்சு விட்டு இது 4ஐயுமே நம்ம லூப் பண்ணுறோம். இப்போ பண்ணுறது காமிக்கிறேன் உங்களுக்கு வரிசையாக போனா. எல்லோ மட்டும் அவுத்துட்டு இந்த எல்லோ கட்டுறீங்க. இப்போ நம்ம எல்லா ஜங்ஷன்லேயும் அந்த மாதிரி வயரை விட்டுட்டு இழுத்து வச்சுட்டோம். இழுத்துட்டு இந்த ஜங்ஷன் வழியாக போயிட்டு அந்த ஜங்ஷனில் போயிட்டு நேராக கீழே போய் அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு போகுது. அதே மாதிரி நம்ம ஃப்ரிங்கை வச்சு இழுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு சில வயர் மட்டும் நம்ம மெயின் வயர் மட்டும் நீட்டிகிட்டு இருக்கோம், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த சைடு சுவிட்ச் பாக்ஸில் வந்து பாருங்கள். இதில் பாருங்கள் நம்ம இந்த வயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 எல்லோமே ஒரு ஃபேஸாக கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டுக்கானது ஒன்று, இன்னொன்று வந்து ரெண்டுமே லைட்டுக்கானது தான். சென்ட்ரல் லைட்டுக்கு ஒன்றும் 4 லைட்டு சேர்த்து ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ லைட்டை மாட்டிடலாம். லைட்டு பார்த்திங்கன்னா சென்டருக்கு வந்து பியூர் ஒயிட்டு மாட்ட போகிறோம். இது வந்து பியூர் ஒயிட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 வயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸுக்கு ஒன்று நியூட்ரல் ஒன்று. இது நம்ம இந்த வயரில் ஜாயிண்ட் அடிச்சு விட்டுக்கலாம். மற்றது 3மே வந்துட்டு மற்ற 4மே வந்துட்டு எல்லோ கலர் லைட்டு, அதாவது வார்ம் ஒயிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லைட்டை மாட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 5 லைட்டையும் மாட்டிடலாம். நல்லா உட்காந்துருக்கும். வீடியோ லென்த் அதிகமாக இருந்தால் 5 லைட்டையும் மாட்டிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூவாக வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 லைட்டையும் மாட்டி முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதா மிச்சம். இப்போ போயிட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்கு இதுக்கான சுவிட்சஸ் பூராமே ரெடி பண்ணி மாட்ட ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல அதிகமாக ஜங்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு பல்புக்கான ஹோல்டர் ரெடி பண்ணி மாட்டி விட்டுலாம். மாட்டி விட்டு அவங்க ஃப்யூச்சரில் அது யூஸ் பண்ண மாட்டிப்பாங்க. இந்த ஹோல்டர் எடுத்து நம்ம மாட்டி சும்மா ஹோல்டர் மட்டும் போட்டு விடுவோம். அவங்க ஃப்யூச்சரில் தேவைப்பட்ட பல்ப் போட்டுக்கிட்டோம்.
இதில் சிலர் என்ன பண்ணுவாங்க, வெறும் ஹோல்டரை மட்டும் மாட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படி மாட்டக்கூடாது. இந்த மாதிரி கீழே ரவுண்ட் சீட் வச்சுட்டு அதுக்கு மேலே மாட்டினா தான் பார்க்க லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டு பார்த்தீங்களா, அதில் அதே கண்டிஷன் தான். ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே மாட்டி விட்டால் முடிஞ்சு. இந்த மாதிரி நான் மாட்டிட்டேன். உங்களுக்கு இதை மாட்டுறதுக்கு டைம் அதிகமாகனால உங்களுக்கு மாட்டினதே காமிச்சிட்டேன். எப்பயுமே ஏற்கனவே நம்ம வீடியோ இது மாதிரி நிறையா போட்டிருக்கோம், அதில் பார்த்துக்குங்க. இப்போ அந்த சைடு நம்ம சுவிட்சுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வயராக கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 லைட்டு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, சென்ட்ரல் லைட்டுக்கும் அந்த 4 லைட்டும் சேர்த்து ஒன்று. அதே மாதிரி தனியாக அந்த ஹோல்டருக்கு ஒரு வயர் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட்டுக்கு ஒரு நியூட்ரல். ஓகே, இதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்சும் ஒரு சாக்கெட்டும் போட்டு கொடுத்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதுதான் மெயின் சப்ளை. இப்போ நம்ம வந்து பார்ட் 3 இன்னொரு வீடியோ போட போகிறோம். அதுக்கான சுவிச்சஸ்லாம் எப்படி மாட்டி அப்படி சாக்கெட்டில் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.